திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது நாடோடி மன்னன். நடிகர்களை பற்றி பார்ப்போம். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் இருவேடம், பானுமதி, சரோஜா தேவி, எம்என் நம்பியார், எம்ஜி சக்கரபாணி, ஜி சகுந்தலா, எம்என் ராஜம், சந்திரபாபு, பிஎஸ் வீரப்பா மற்றும் பலர். கதை ஆர்.எம். வீரப்பன், வித்வான் வே. லக்ஷ்மணன், எஸ்கேடி சாமி, வசனம் கவிஞர் கண்ணதாசன், உதவி ரவீந்தர், இசை எஸ்.எம். சுப்பையா, தயாரிப்பு டைரக்ஷன் எம்ஜிஆர். இந்த படம் 18 லட்சத்தில் தயாரிக்கப்பட்ட படங்க. இந்த படம் முதல் பாதி கருப்பு வெள்ளைங்க, அடுத்த பாதி கோவா கடலில் எடுக்கப்பட்டதுங்க. 1956ஆம் ஆண்டு மதுரை வீரன் என்ற படத்தில் 1 கோடியே வசூலித்ததுங்க. அதற்கு பிறகு நாடோடி மன்னன் 1 கோடியே 10 லட்சத்தை வசூலித்ததுங்க. இந்த படம் அரசியல் படங்க. இந்த படம் சிறப்பாக வர வேண்டும் என்று பணத்தை தண்ணீர் போல் செலவு செய்ததாகவும், சொந்த படம் என்பதால் அவர் எந்த விதமான சிக்கனத்தையும் கடைபிடிக்கவில்லை. அவர் டைரக்ஷனில் பண்ணுவதால் தனக்கு திருப்தி ஏற்படும் வரை டேக் எடுத்தாருங்க. பல முறை டேக் எடுப்பதால் பானுமதி அவர்கள் கடுப்பாகிவிட்டது. எம்ஜிஆரை பார்த்து நீங்கள் வேறு டைரக்டர் போட மாதிரி சொன்னார். அதற்கு எம்ஜிஆர் தனக்கு காட்சி சிறப்பாக வரும் வரை நான் எடுப்பேன் என்று எம்ஜிஆர் பிடிவாதமாக இருந்தார். இந்த நிலையில்தான் பானுமதிக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக படத்திலிருந்து பாதியிலேயே அவர் விலகி கொண்டார். அதனால் அவரது கதாபாத்திரத்தை இடைவெளி முன் சாகடித்துவிட்டு 2ஆம் பாதியில் சரோஜாதேவி எடுக்கப்பட்டார். சென்னையில் 100வது நாள் விழாவிற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் வந்தார்கள். அந்த விழாவிற்கு மட்டும் பானுமதி அவர்கள் வந்தார்கள், மற்ற இடங்களுக்கு வரவில்லை. இந்த படம் பெரிய படங்க, 3.25 மணி நேரம் ஓடும் படங்க. இந்த படம் போர் அடிக்காமல் போகுங்க. நகைச்சுவையாகவும் பாட்டுக்கு இனிமையாகவும் விறுவிறுப்பாகவும் கதை நகர்கிறது. நாடோடி மன்னன் படத்தில் செய்திகளையும் புகைப்படங்களும் பொதுமக்களிடம் கொண்டு செல்வதற்கு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் என்று புகைப்பட கலைஞர் செய்தியாளர்களுக்கு தயாரிப்பு நிறுவனத்தை தொடர்பாக பணியாற்றினார். அவரை கௌரவிக்க வகையில் படத்தில் டைட்டில் கார்டில் பொதுஜன தொடர்பு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் என்ற பெயரையும் இடம்பெற செய்தார் எம்ஜிஆர். அதற்கு பிறகு படத்திற்கு PRO என்ற தொழிலும் உருவானது. இந்த படத்தில் பாட்டுங்கள்லாம் சூப்பருங்க. முதல் பாட்டு, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. அடுத்தது, உழைப்பதிலா உழைப்பை பெறுவதோ இன்பம் உண்டோ தோழா என்ற பாட்டு. அடுத்து, சும்மா கிடந்த நிலத்தை குத்தி. அடுத்தது, மான தேடி மச்சான் வர போகிறான். அடுத்தது, தடுக்காதே என்னை தடுக்காதே என்று சந்திரபாபு பாட்டு. அடுத்தது, சம்மதமா நான் உங்கள் கூட வர சம்மதமா. அடுத்தது, செந்தமிழே வணக்கம் என்ற இனிமைய படம் நிறைந்த படங்க. இந்த படத்தில் வசனங்கள்லாம் அனல் பறக்கும் வசனங்க. எம்ஜிஆர் பேசும் வசனம், நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள், மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன் நான். அடுத்தது, என்னை நம்பாமல் கெட்டவர்கள் உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை போன்ற வசனங்கள் பெரிதும் ரசிக்கப்பட்டன. எம்ஜிஆருக்கு இந்த படம் சொந்த படங்க, நீண்ட காலமாக எடுக்கப்பட்ட படம். தான் சம்பாதித்த பணத்தை எல்லாவற்றையும் இந்த படத்தில் தாங்க போட்டாருங்க. இந்த படம் ஓடினால் நான் மன்னன், ஓடாவிட்டால் நான் நாடோடி என்று ஒரு பேட்டியில், பத்திரிகை பேட்டியில் சொன்னாருங்க. நாடோடி மன்னன் போட்ட இடத்துலலாம் சரியான வசூலுங்க. இந்த படம் வெள்ளி விழா கண்ட படங்க. இது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படங்க. எத்தனை முறை பார்த்தாலும் போர் அடிக்காமல் போவுங்க. இந்த படத்தில் சந்திரபாபு காமெடி சரியான காமெடிங்க, சூப்பராக இருக்குங்க காமெடிலாம். அதாவது சிப்பாயிங்க சந்திரபாபை தெத்திட்டு ஓடி வருவாங்க. இவர் ஒரு கடையில் ஏதோ பரோட்டாவை சாப்பிட்ருப்பாங்க. திருடன் சொல்லி தோத்தின்னு வரும், ஓடி போய் ஒரு குதிரை கட்டுற கொட்டாயில் போய் ஒளிஞ்சிப்பாருங்க. அங்கே முட்டைங்களாம் இருக்குங்க. அந்த முட்டைங்களில் கோழி முட்டைங்களாம் சாப்பிட்டுட்டு இருப்பார். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாயிலிருந்து கோழி குஞ்சு அப்படியே வாயில் எடுப்பாருங்க. அந்த சீன் நேச்சராக எடுத்ததுங்க. வாயிலேருந்து அந்த முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வெளியே வராமல் அப்படியே எடுத்திருக்காங்க. எந்த ஷார்ட் கட் பண்ணாமல் எடுத்திருக்காங்க. அதை என்ன, சந்திரபாபு நல்லா காமெடி பண்ணுறவர், நல்லா திறமையானவர், நல்லா டான்ஸ் பண்ணுவார், நல்லா பாடுவார், நல்லா இது பண்ணுவாருங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு சந்திரபாபுக்கு நிறைய உதவி செய்திருக்காருங்க.
அவர் நிறைய சான்ஸ்லாம் பறக்கம் பாவி இந்த படத்தில் சான்ஸ்லாம் கொடுத்துருக்காருங்க. ஆனால் வெளி வட்டாரத்தில் சில பேர் சொல்லுவாங்க எம்ஜிஆரால் தான் சந்திரபாபு கெட்டாருன்னு. அது வந்து சில விஷயங்கள் சொல்கிறேன் கேளுங்க. சந்திரபாபு வந்து மேல்நாட்டு உடைய நாகரிகத்தை விரும்புகிறவர். அவர் மேல்நாட்டு நாகரிகம் விரும்புவார். தண்ணியெல்லாம் அடிப்பார் அவர். எம்ஜிஆர் மிஸ்டர் எம்ஜிஆர் அப்படி தான் கூப்பிடுவார் தவிர அவர் இது பண்ண மாட்டார். அவருக்கு உதவணுன்றதுக்காக தான் மாடி வீட்டு 7 என்ற படத்தை கால்ஷீட் கொடுத்தாரு. அந்த படத்தை வந்து 5-6 அடியோ 2000 அடியோ பாட்டு எடுத்திருக்காங்க. அதை எடுத்துகிட்டு சாவித்திரி கூட ஜோடியாக நடிச்சிருக்காரு. அப்போ எடுக்கும்போது சாவித்திரிக்கு ஜோடியாக நடிக்கும்போது டூயிட் வந்து சரியில்லை. அவருக்கே அது விரும்பலை. அதை வந்து இந்த காட்சி நாளில் இந்த பாட்டுக்கு சாவித்திரி சரியில்லை, கதாநாயகி வேறு போடு, உனக்கு ஃப்ரெண்டு தானே சரோஜா தேவி அப்படின்னு சொல்லி சந்திரபாபு சொன்னார். சந்திரபாபு சொல்லி இல்லை சாவித்திரி தான் கதாநாயகி இருக்கணும் அப்படின்போது அதை வந்து அந்த அம்மா ரொம்ப பயங்கர ஃபேட்டாக இருக்கிறதுனால அந்த படம் வந்து செட் ஆகலை. இதை போட்டால் உனக்கு லாஸ் ஆகும், அந்த இந்த எடுத்த பணத்துக்கு நான் கொடுக்குறேன், நான் செலவு பண்ணுறேன், நீ வந்து ஹீரோயினாக மாற்றிடு அப்படின்னாரு எம்ஜிஆர். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் சந்திரபாபோட தான் அந்த படத்தை நின்றுதை தவிர எம்ஜிஆரால் நிற்கலைங்க. ஆனால் வெளிவட்டாரம் எம்ஜிஆரால் நின்றுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மைங்க. சந்திரபாபு இந்த மாடி வீட்டு கதையை சொல்லும் போது எம்ஜிஆருக்கு பிடிச்சி போச்சுங்க. அதனால தான் இந்த படத்தை நான் பண்ணுறேன், யாருக்கும் சொல்லாதுன்னு சொன்னார். அதே மாதிரி எம்ஜிஆர் கொடுத்த கால்ஷீட்டை இவர் பயன்படுத்திக்க இல்லைங்க. ஆனால் அதை கதாநாயகி இவர் வேறு போட்டிருந்தாருன்னா சந்திரபாபு அடித்ததுக்கு ஆளே கிடையாதுங்க. ஆனால் இவர் பயன்படுத்திக்கவில்லை. இவருக்கு பயன்படுத்த காரணம்னா சாவித்திரிக்கு இவருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போய்டுன்னு சொல்லிவிட்டு இவர் அந்த இதை விடலைங்க. ஆனால் சந்திரபாபு வாழ்ந்த வாழ்க்கை யாரும் வாழலைங்க. 10 வருஷம் ஃபீல்டில் கலக்குனாருங்க. அவர் நல்ல அதான் மேல்நாட்டு பாணியிலேயே இருந்தவருங்க. கோட் ஷூட்டோடு தாங்க இருப்பார் எப்பவுமே. அவர் அந்த மாதிரி வாழ்ந்த எந்த நடிகரும் இல்லைங்க. எம்ஜிஆருக்கு பிடித்த நடிகர் வந்து சந்திரபாபுங்க. அவர் பாபு தான் கூப்பிடுவாருங்க, பாபு சார் தான் கூப்பிடுவார். எம்ஜிஆர் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்காருங்க. தெரிந்து பல பேருக்கு உதவி செய்திருக்காரு, தெரியாமல் பல பேருக்கு உதவி செய்திருக்காருங்க. இந்த நாடோடி மன்னன் படத்தில் சரோஜாதேவி நடிச்சிலிருந்து தொடர்ந்து சரோஜாதேவியும் எம்ஜிஆரும்